இங்கே பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை சார்பாக திருக்கல்யாண விருந்து சேதுபதி பள்ளியில் 17 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் கோயிலில் 10 வருஷமாக நடத்திக்கிட்டு இருந்தோம். கூட்டம் கருதி சேதுபதி பள்ளி வளாகத்தில் இப்போ நடத்திட்டு இருக்கோம். இந்த 12,000 சதுரடி பரப்பளவு சேதுபதி பள்ளி. இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேத்துக்கு இந்த ஆண்டு வந்து சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது கல்யாண விருந்து இன்னைக்கு ஈவினிங் மாலை 7 மணிக்கு மாப்பிள்ளை விளைப்பு விருந்தும் நாளை காலையில் கல்யாண விருந்தும் நடைபெறுது. இதில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்து இரவு 11 மணி வரைக்கும் நடைபெறும். திக்கு விஜய் இன்னைக்கு நடக்கும். திக்கு விஜயத்தை முடித்து எல்லாரும் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. இன்னும் ஒரு 50,000 பேர் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு ஈவினிங் வந்து கேசரி, வெண்பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் இன்னைக்கு ஈவினிங் டிஃபனாக கொடுத்துறோம். நாளைக்கு காலையில் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து டிஃபன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து தாலி கட்டி முடிச்சோடனே திருக்கல்யாணம் முடிந்த உடனே நம்ம சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம். அதில் வந்து கல்கண்டு சாதம், சாம்பார் சாதம், வெஜிடபிள் புலவு, தக்காளி சாதம், தயிர் சாதம் இப்படி வச்சு 2 காய்கறிகள் வச்சு ஒரு ஸ்வீட் வச்சு கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேத்துக்கு மேலே 1 லட்சம் பேத்துக்கு மேலே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மக்களால் ஃபுல் அண்ட் ஃபுல் நடத்தப்படுற திருவிழா. இந்த திருவிழா வந்து மதுரையில் மிக சிறப்பாக நடக்குது. இந்த சிறப்பாக நடக்கிற காரணம் தெய்வத்துக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறது நம்மளுடைய சிறப்பு. மதுரையில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அண்ணாமலையாரை நினைச்சாலே முத்தின்பாங்க. இங்கே பிறந்தாலே முத்தி அப்படிங்கிற மதுரை மாநகரத்தில் நம்ம வந்து பிறந்திருக்கோம். இது மீனாட்சி திருக்கல்யாணத்துக்காக எல்லாருடைய பங்களிப்பும் இதில் கலந்துக்கிட்டுருங்க. இங்கே இருக்க மக்கள் வந்து சாதாரணமாக ஒரு 100 கிராம் கடுகு கூட வாங்கி கொடுத்து அவங்க பங்களிப்பை கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடல் உழைப்பையும் இங்கே வந்து கொடுக்குறாங்க. நான் மத்தியானம் 3 மணிக்கு தான் காய்கறி வெட்ட வர சொன்னோம். இந்த காய்கறி வெட்டுறதுக்கு இப்பயே கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. இன்னமும் நிறையா பேர் வருவாங்க. இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து சென்ட்ரல் மார்க்கெட்லேருந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 3 டன் 4 டன் வரைக்கும் காய்கறி எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பலசரக்கு ஜாமான், மற்ற காய்கறிகள், எண்ணெய் எல்லாமே வந்து அவங்கவுங்க அசோசியேஷன்லேருந்து கொடுக்குறாங்க. இந்த தடவை என்ன ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, சிரமம் என்னென்னா நமக்கு வந்து கேஸ் தட்டுப்பாடு. இப்போ உங்களுக்கே தெரியும் கேஸ் எவ்வளோ சிரமப்படணும். இந்த சிரமத்தெல்லாம் வந்து மீனாட்சி வந்து முழுசாக ஏற்றி கேஸோடைய பழுவை வந்து குறைச்சிட்டாங்க. அதாவது கஷ்டப்படாமல் செய்கிறதுக்கு மக்களுக்கும் இப்போ கேஸ் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதேமாரி நமக்கும் வந்து கேஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சமைக்கிறதுக்கு மீனாட்சி அருள் புரிஞ்சிருக்காங்க. இந்த விருந்தில் வந்து எல்லாரும் அவசியம் கலந்துக்கணும்னு என்னுடைய விருப்பம். நீங்களும் வாங்க.